நம்மள. Bless you. Thank you, Holy Spirit. Rabba Shada Rama Mataradana Rala Shana Tara Wahala Shataradana. அப்படியே இந்த பிரசன்ஸ் திக்கா உங்க மேல இறங்குது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு அபிஷேகம் இறங்குது. பா லூசானா ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், உங்களை சுகமாக்குற அபிஷேகம், உங்களை விடுவிக்கிற அபிஷேகம், உங்களை கட்டுகிற அபிஷேகம், உங்களை புதுப்பிக்கிற அபிஷேகம். எஸ் அருமை பிரதர், அப்படியே உங்க மேல வாங்கிக்கிங்க ஏசுவின் நாமத்தினால. மஞ்சுளா தேவி சிஸ்டர் உங்க மேல பேசுற, லட்சுமி உங்க மேல பேசுற இயேசுவின் நாமத்தினால. ஷாமினி சிஸ்டர் உங்க மேல பேசுற இயேசுவின் நாமத்தினால. ராஜன் பாஸ்டர் உங்க மேல பேசுற, உங்க பிள்ளைகள் மீது பேசுற. சுசிலா சிஸ்டர் உங்க மேல பேசுற. லோரா உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். Right now in the name of Jesus. Sam Sundar, Riba, Shana, Kata, Rana, Teradana, Ragabalu, Shama, Kata, Rana, Yanturadana. I speak new doors. புதிய துவக்கத்தை உங்க மேல பேசுறேன். கேத்ரின் உங்க மேல புதிய துவக்கத்தை பேசுறேன். இமான் உங்க மேல புதிய துவக்கத்தை பேசுறேன். பீட்டர், ஜெய்சுலி, ஓ ராபா பா, ஷானந்துரதன், அருள்தாஸ், எபி, பியூலா, ராமாகா பாபா, ஹிப்போ, டோரியா, தரதன, எப்சி, ரியாத்துரை, கிறிஸ்டி, பனிச்சா, ஓ ரீமா, சாத்தா, ரானா, தேரு, சஹா, எஸ். ஓ ரிக்கா மாமா உங்க மேல எல்லாம் பேர் சொன்னவங்க மட்டும் இல்ல, பேர் சொல்லாத பிள்ளைகள் மீதும் ஒரு வல்லமை இறங்குறத நான் பாக்குறேன். ஓ ரீபாபாமா ஷக்கா ரதனன் சுரதனா. மேல் வீட்டறையில இறங்கின அதே அபிஷேகம், மேல் வீட்டறையில் இறங்கின அதே அபிஷேகம். ஓ ராபாமா ஜாதா ரதனன் சுரதனா. எஸ். இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ரைட் நவ் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எங்க மேல இந்த இடத்துல நாங்க ஃபுல் பண்ணிட்டு இருக்கிற அதே அபிஷேகத்தை உங்க மேல பேசுறோம். உங்க உள்ளத்துல பேசுற, உங்க இல்லத்துல பேசுற, உங்க பிசினஸ்ல பேசுற, உங்க ஊழியத்துல பேசுற, உங்க பொருளாதாரத்தின் மீது பேசுற. ஏசுவின் நாமத்தினால, ஏசுவின் நாமத்தை உங்க சரீரத்துல புதிய பலனை பேசுற. ஏசுவின் நாமத்தினால ஒரு நியூ ஸ்ட்ரென்த் ரைட் நவ் ராபா ஷாகா ரணத்துரதனா. உன் கண்ணீர் மாறுது. ஏசுவின் நாமத்தினால ஒரு புதிய துவக்கத்தை இந்த வருஷம் நீங்க பாப்பீங்க. ஒரு புதிய மாற்றத்தை இந்த வருஷம் நீங்க பாப்பீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துறத நீங்க பாப்பீங்க. மா 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 சாத்தா நசரதனா ரூகா பாபா மா 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 ஷாட்டார். ஓஹா. Yes. Deliverance. I speak deliverance. நிறைய சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. எஸ் எப்சிபா உங்க மேல இருந்த எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் உடைக்கிறாரு. ரைட் நவ் எல்லாம் வலுசர்பத்தின் கிரிகள் விலகுது. ராபா பாபா மாமா சட்ட ரணத்யந்துரதனா. அருண் உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குது. Right now in the name of Jesus. Right now நீங்க உயரக்கூடாதபடிக்கு, நீங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை மூடுது. ரீமா சாக்கா கனத்தடா ரீமா சனா கடா ரகதடா ரணத கடா யசியா துரு தீரப சன தேரதனா. எஸ். குமார் பிரதர் அப்படியே வாங்கிக்கிங்க இயேசுவின் நாமத்தினால. பாரா பீசா காட்டா ரண தீரதுனா திகிம சோதரிமத்தியா தரணிதா தாட்டீனா சரதனா. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை இறங்குது. அன்னைக்கு பேதுரு பிரசங்கித்துட்டு இருந்த போதே கொர்நேலியு அவருடைய வீட்டுல அங்கிருந்த கூடியிருந்த ஜனங்கள் மீது ஆவியானவர் பலமா இறங்கினது மட்டுமில்ல, அந்நிய பாஷை அடையாளங்கள் பேசினாங்க. அது மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனங்கள் உரைத்தாங்க. இன்னைக்கு ரீமா ஷானா தரா நசியான் தரதனான் துரதனா. உங்க நாவுல புதிய பாஷைகளை பேசுறேன். எஸ் சுலோச்சனா சிஸ்டர், நியூ டங்ஸ் ரீமா சக்கி தக்கி ஸ்தம தோரி நாத்தியா தரதனா. எஸ் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீபாபா ஷரா ரியா துருதனா. உன் கண்ணீரை அவர் கண்டிருக்காரு. அதை தன்னுடைய துருத்தியில் எடுத்து வைத்திருக்காரு. நீ சிந்தன ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுப்பாரு.
அன்னைக்கு ஈசாக்கு துறவு வெட்டாரு. துறவு வெட்டும் போது தண்ணீர் வருது. தண்ணி வந்த உடனே எதிரி வராங்க. திரும்பவும் போய் துறவு வெட்டாரு. திரும்பவும் எதிரி வராங்க. திரும்பவும் துறவு வெட்டாரு. எதிரிங்க வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, தேவன் உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, உங்க மேல விழுகிற இந்த அபிஷேகம், உங்க மேல விழுகிற இந்த ஆசீர்வாதம், உங்க மேல விழுந்துக்கிற இந்த வல்லமை, உங்க எதிரிகள் உங்கள் பக்கம் வந்து நிற்குவாங்க. உங்க எதிரிங்க உங்க பக்கம் வந்து நிக்குவாங்க. உங்க கூட வந்து நிக்குவாங்க. ஓ ரீமா சாக்கா தீராதனா, அவங்க கண்கள் பார்க்க உங்க தலை உயர்த்தப்படும். எத்தனை பேர் வாங்குறீங்க? எத்தனை பேர் வாங்குறீங்க? எஸ் 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 உங்க மேலதான், உங்க மேலதான் இறங்கிருக்கு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த ஆயுதமும் வாய்க்காது. அன்னைக்கு ஈசாக்கு துறவு வெட்ட வெட்ட அவரு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெயிக்க ஜெயிக்க எதிரி பார்த்தாங்க, இவன் என்ன பண்ணாலும் வாய்க்குது, இவன் என்ன பண்ணாலும் வாய்க்குது, இவனை துரத்துவோம், இவனை துரத்துவோம், இவனை விரட்டுவோம், விரட்டு விரட்டுன்னு விரட்டுனாங்க. ஆனா ஒரு நேரம் ஒரு நேரம் வந்துச்சு. சத்துருக்கள் எதிரியே ஈசாக்கின் இடத்துல வந்து உடன்படிக்கை பண்ணாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா நின்றுக்கிற உங்க சத்துருக்கள் உங்க கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஐ ஸ்பீக் பாபா மாமா கீதா ராதானா ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரெகபோத் திறந்துருச்சுங்க, ரெகபோத் திறந்துருச்சுங்க. ஓ ரெகபோத் செரிபா ஷடரபா பாபா மாமா மாமா யா யா Jesus, 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 Jesus. Rana Sita, Rana Sita, Rana Sita. Oh, மாமா பெரிய அச்சரதனா. உங்களுடைய ரெகபோத் திறந்துருச்சு இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய ரெகபோத் திறந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தனும் உங்களை தடை பண்ண முடியாது. No one can stop. No one can stop. No one can stop. No one can stop. I speak supernatural speed and acceleration. உங்க லைஃப்ல நான் பேசுறேன், உங்க லைஃப்ல பேசுறேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Supernatural speed and acceleration. And acceleration. ஒரு வண்டி எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பீடா போகணும்னு அந்த வண்டியை ஓட்டுறவங்க நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆக்சலரேஷனை பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மெரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மெதிக்க 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 அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பிசாசானவன் உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு மெதிச்சிருக்கான், பிசாசானவன் உன்னை சில விஷயங்களை போட்டு மிதின்னு மிதிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை மதிச்சானோ அந்த அளவுக்கு உயர்வு சீக்கிரமா இருக்கும், சீக்கிரமா இருக்கும், துரிதமா இருக்கும். Fire, 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 fire. Yes, 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 yes. வாங்கிக்கிங்க. நீங்க தான் இந்த அக்கினிக்கு நீங்க தப்பவே மாட்டீங்க. இந்த அக்கினிக்கு நீங்க தப்பவே மாட்டீங்க. இந்த அபிஷேகத்துக்கு நீங்க தப்பவே மாட்டீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க மேலதான் இறங்கிட்டு இருக்கு. உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உடைக்கிறாரு. Thank you all. I speak supernatural acceleration. Supernatural acceleration. Wow, 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 wow. Brother, நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறதே அரிது. என் லைஃப் இன்னும் ஒரு துவக்கத்தை பார்க்கல பிரதர். என் லைஃப் இன்னும் ஒரு துவக்கத்தை பார்க்கல பாஸ்டர். என் லைஃப் இன்னும் ஒரு துவக்கத்தை பார்க்கல. இன்னும் அப்படியே இருக்கு, கடல்ல போட்ட கல்லு மாதிரி. எந்த அசைவும் இல்ல, அப்படியே காமா இருக்கு, அப்படியே காமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. Jesus, Jesus, Jesus. தீர்க்கதரிசி கிட்ட ஒருத்தர் போனாரு. இரவலா ஒரு கோடாலி வாங்கிட்டு போனார். மரத்தை வெட்டும் போது கோடாரி அந்த குளத்துல விழுந்துருச்சு.
இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, வாங்குறவங்களுக்கு நான் என்ன பண்றது, ஏன்னா அது கடனா வாங்கிட்டு வந்தது, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு அந்த மனுஷன் கலங்கிட்டு இருக்கும் போது அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரே ஒரு குச்சிய உடைச்சி அந்த குளத்துல போடு. அப்படி போட்டப்போ என்ன ஆச்சாம், அந்த கோடாரி மிதந்துச்சான், இரும்பு மிதந்துச்சான். உங்களை பார்த்து சொல்றேங்க, சில விஷயங்கள் உங்க கை மீறி ஓ விழுந்துருச்சு, இதுக்கப்புறம் அது உங்க கைக்கு வரும்ன்ற நம்பிக்கையே இல்லை. நிறைய தேவ மனுஷருங்க கிட்ட போயிட்டீங்க, நிறைய ப்ரேயர் பண்ணிட்டீங்க, நிறைய ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் அது எழும்புமா, அதுல ஜீவன் வருமா, இதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் என்ன சொல்லுவேன், இரவலா வாங்கினே அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்ற கலக்கத்தோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த குச்சியை உடைச்சு போடு. ஓஹோ, அந்த கிளைய உடைச்சு போடு, உன் விசுவாசத்தை உடைச்சு அது மேல போடு, என்னுடைய வார்த்தையை உடைச்சு அது மேல ஊத்து. ஓ ராமா சாட்டா மாமா, நீ வார்த்தைய ஊத்த ஊத்த உன் விசுவாசத்தை பெருக்க பெருக்க ஓ அது மிதக்குங்க, அது எழுந்து வருங்க. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், மருத்துவர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உன் கூட இருக்கிறவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உன்னை பார்க்கிறவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், இட்ஸ் பினிஷ், இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். சொல்றவன் சொல்லட்டுங்க, ஆமா தேவன் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு வந்த வார்த்தை எஸ் உங்களுடைய அமைக்கிட்டு இருக்க உங்களுடைய விஷயங்களை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை அமைக்கி வச்சிட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் இன்னைக்கு மிதந்து வருதுங்க, எல்லாம் மிதந்து வருது, மிதந்து உங்க கையில வருது. ஓ உங்க கையில வருது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ ராமா மாமா மாமா மாமா, இந்த நாள் உங்க நாளுங்க, இந்த நாள் உங்க நாள். ஓ ரிபா மாமா மா ஷட ரபா பாபா மாமா, ஓ ரகமா ஷட ரதி தரதிரானா, யாசத்தியா ஷட ரபா மாமா மாமா, ஓ ரிபா லா ஷீதா ரன சீத ரணத்தியா துருதனா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி 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 நன்றி. Amen. Glory, 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 glory. நிறைய விஷயங்களை புதுப்பிக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு டாபிக் வந்து சூப்பர் நேச்சுரல் பர்த், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பித்தல். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த விஷயம், இந்த டாபிக் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தபோது என்னதான் பேசுறது, எப்படி பேசுறது, எப்படி நம்முடைய ஜனங்களுக்கு இதை கொண்டு போறது ஆண்டவரே, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்தாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஆண்டவர் பலப்படுத்தினார். இன்னைக்கு கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை பிறப்பிக்கும் நான் நம்புறேன், நிறைய விஷயங்களை உயிர்ப்பிக்கும் நான் நம்புறேன், நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கும்னு நான் நம்புறேன், நிறைய விஷயங்களை உங்க லைஃப்ல திறந்து விடும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பர்த்னா என்னங்க? தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிறப்பித்தல். பர்த்னா என்ன? பிறப்பித்தல். இப்போ ஒரு குழந்தை ஒரு அம்மா வயிற்றுல இருந்து அப்படி வெளியே வராங்கன்னா அவங்க அந்த லைஃப ஆரம்பிக்கிறாங்க, நியூ ஜேர்னிய தொடங்குறாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து உங்க லைஃப்ல ஒரு நியூ ஜேர்னிய நான் பேசுறேன். தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய தீர்க்கதரிசியா, தேவனுடைய ஊழியக்காரனாய் உங்க மேல நான் இந்த அபிஷேகத்தை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறேன். இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய துவக்கத்தை உங்க லைஃப்ல பாப்பீங்க, ஒரு புதிய அத்தியாயத்தை உங்க லைஃப்ல பாப்பீங்க. இது வரைக்கும் உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை எழுதி 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 கிறுக்கி கிறுக்கி இது அவ்வளவுதான் 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 அப்படியே மடக்கி வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நோ நோ நோ, நியூ ஜேர்னி, நியூ பிகினிங், நியூ 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 நியூ, எல்லாமே புதுசா துவக்க போகுதுங்க. புதிய அத்தியாயத்தை, புதிய பக்கத்தை ஆண்டவர் உங்க பக்கம் திருப்புறாரு. புதிய பக்கம் இன்னைக்கு திறக்கப்படுது. அந்த புதிய பக்கம் எப்படி இருக்குன்னா எம்டியா, பியூரா, ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆண்டவர் வந்து கடைசியில ஒரு கையெழுத்த போட்டுட்டு உங்க கிட்ட கொடுக்குறாரு, உங்க கிட்ட கொடுக்குறாரு. வாட் எவர் யூ வாண்ட், ஜஸ்ட் ஃபில் இட். உனக்கு என்னென்ன வேணுமோ ஜஸ்ட் ஃபில் பண்ணு. குழந்தை வேணுமா, ஃபில் பண்ணு. கணவன் மனைவி உறவுகள் சீரமைக்கப்படணுமா, ஃபில் பண்ணு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைக்கு திருமணம் ஆகணுமா, ஃபில் பண்ணு. வீடு கட்டணுமா, ஃபில் பண்ணு.
ஓ பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, ஃபில் பண்ணு. தேங்க்யூ. உன் கடன் எல்லாம் மாறணுமா, ஃபில் பண்ணு. என்ன வேணும் அப்பா இன்னைக்கு அதிகாரத்தோடு கேட்கிறாரு. என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ கேட்க சொல்லு, நான் அதை செய்ய ஆயத்தமா இருக்கேன். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? டாடி கிட்ட கேட்க ரெடியா? டாடி கிட்ட கேட்க ரெடியா? வாவ் வாராமா ஷீனா லானா தீரா. எஸ் 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 எஸ். அவர் அப்படியே நிரப்புறாருங்க. அப்பா, I don't know how many people receive அபிஷேகத்தை, இந்த வார்த்தைய நான் நம்புறேன். நீங்க வெறும் கேட்டுட்டு மட்டுமே இருந்தாலும் ஓகே, இது என்னன்னு புரியாம சும்மா கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு புதுப்பித்தல், ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் தொடங்கி விடுறாரு. நியூ பர்த், சூப்பர் நேச்சுரல் பர்த் உங்க லைஃப்ல பேசுறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பர்த் வந்து நம்ம லைஃப்ல 2 விதத்துல நம்ம பார்க்கலாம். ஒன்னு பிசிக்கலா, இன்னொன்னு ஸ்பிரிச்சுவலா. மாம்சத்துல நம்ம பிறக்கிறது, இன்னொன்னு ஆவியில பிறக்கிறது. மாம்சத்துல பிறந்ததெல்லாம் மாம்சத்தை பிறப்பிக்கும். நம்ம எல்லாருமே நிறைய மாம்சத்தை பிறப்பிச்சிருக்கோம். ஆவியில பிறக்கிற நம்மளும் நிறைய விஷயங்களை ஆவியில பிறப்பிப்போம். சரி, மாம்சத்துல எப்படி பிரதர் அப்படின்னா, நம்ம சந்ததியா அப்படியே மாம்சத்துல பிறந்துட்டு இருக்கோம். ஆதாம்ல இருந்து இன்னைய வரைக்கும், இன்னில இருந்து இன்னும் ஆண்டவர் வர்ற வரைக்கும் நம்ம மாம்சத்துல பிறந்துட்டு இருக்கோம். ஆவியில பிறக்கிறது ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கையின் மூலமா நம்ம மறித்து மறுபடியும் உயிரோடு எழும்புறதுதான் ஆவியில பிறக்கிறது. சும்மா பர்த்துக்கு வந்து உங்களுக்கு டெபினிஷன் சொல்லிட்டு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதனால இது ஃபுல்லா பாருங்க, டோன்ட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த நேரத்திலயும் தேவன் என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆரம்பத்துல இருந்தே வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணல இருந்தே அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தை வல்லமை வேற மாதிரி இறங்கிட்டு இருக்கு. டே பை டே. ஓகேங்களா? சரி பிரதர், பைபிள்ல இருந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்குங்க. இது வந்து யாருக்குன்னா, பிசினஸ் செய்யற பிள்ளைங்களுக்கு. யாருக்கு? பிசினஸ் செய்யற பிள்ளைங்களுக்கு. ஆதியாகமம் 30 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 41, 42. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். யாக்கோபு வந்து லாபான் கிட்ட, தன்னுடைய மாமனார் கிட்ட வேலை செய்யறாரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மாமனார் வந்து செம்ம சீட்டிங் பண்றாரு. ஆடு எந்தெந்த குட்டியெல்லாம் போடாதோ அந்த குட்டி போட்டா அது உனக்கு சம்பளம்னு சொல்றாரு. ஏமாத்தலாம்டா, இப்படி ஏமாத்தலாமா அப்படின்ற மாதிரி நம்ம லாபான் ஐயா என்ன பண்றாரு, யாக்கோபு கிட்ட சொல்றாரு. உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விழி பிதுங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, சரி இந்த கொப்பு வந்து ஆடு பொழியும் போது அதை போடு. அது பார்த்துட்டு அது சேரும் போது அது நல்ல குட்டியை பிறக்கும், பலமுள்ள குட்டியை பெற்றெடுக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கு லாபான் என்ன சொன்னாரோ அந்த குட்டியை புள்ளினா புள்ளி, வரினா வரி அந்த குட்டியை போடுன்னு ஆண்டவர் அழகா கெயிட் பண்றாரு. கெயிட் பண்ணி அந்த குட்டியெல்லாம் அழகா போடுது. அப்படி போடும் போது யாக்கோபு அழகா ஒண்ணு செய்யறாரு. பலமான ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்பை போடுறாரு, பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அதை போட மாட்டேன்றாரு. அதனால என்ன ஆகுது, ஸ்ட்ரென்த்தான ஆடுகள் எல்லாம் யாக்கோபு பக்கம் வருது, வீக்னஸ் ஆன ஆடுகள் எல்லாம் லாபான் பக்கம் போகுது. இத பார்க்கும் போது லாபானுக்கு என்னடா இவன், நம்ம என்ன இது வச்சாலும் இவன் பாஸ் ஆயிடுறானே, என்ன பண்ணாலும் இவன் மட்டும் மேல வந்துடுறானே, என்ன பண்ணாலும் இவனை நம்மளால இது பண்ணவே முடியல. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க வேலை செஞ்சு நிறைய எஃபர்ட் போட்டு உங்க திராணிக்கு மேலாகவே எஃபர்ட் போட்டு 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 அதற்கான பலனை நீங்க பார்க்காம இருக்கலாம். ஏன்னா ஆதியாகமம் 31:7 லாபான் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன்
அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களுடைய சம்பளங்கள், உங்களுடைய எஃபர்ட்கான சம்பளங்கள் உங்க பக்கம் வராத இருந்திருக்கலாம். நீங்க என்ன சொல்றது, உண்மையுத்தமா வேலை செஞ்சு அதற்கான ஊதியத்தை பெறாம இருந்திருக்கலாம். ஏன் உங்களுக்கே தெரியாம உங்க மேல இருக்கிற அதிகாரிங்க அதை வஞ்சித்து எடுத்திருக்கலாம். சம்பளம் மாத்திக்கிட்டே இருக்கலாம். இவனுக்கு பிரஷர் மேல பிரஷர் கொடுத்தா இவன் இதை விட்டு போயிடுவான் அப்படின்னு உங்களை பிரஷரைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எனி சிச்சுவேஷன், இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில போயிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேங்க்யூ ஆல் ஸ்பிரிட். தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எதுக்கு இடம் கொடுக்கல? தீங்கு செய்ய. லாபான் யாக்கோபுக்கு எதுவும் தவறான முடிவு செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லையா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க செஞ்ச செயலுக்கான, நீங்க செஞ்ச வேலைக்கான, நீங்க உழைச்ச உழைப்புக்கான ஊதியத்தை ஆண்டவர் உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாருங்க. அவன் 10 முறை இல்ல 10,000 முறை அவங்களுடைய சம்பளத்தை மாற்றினாலும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்திற்கான ஊதியத்தை, உயர்வை நீங்க பார்த்தே திருவீங்க. ஒரு குழம்பும் நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருடம் அடிமைப்படுத்தின எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்க கொள்ளையடிச்சாங்களாம். எப்படி கொள்ளையடிச்சாங்க தெரியுங்களா? ஒரு குழம்பாகிலும் விட்டு வைக்கல. 4 தலைமுறை ஆசீர்வாதத்தை அப்படியே சுரண்டி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க உழைப்பு, உங்களுடைய ஊதியம் உங்க கட்ட 4 தலைமுறை ஆனாலும் சரி, 400 தலைமுறை ஆனாலும் சரி, மொத்தமா வந்து சேரும். மொத்தமா உங்க காலம் கீழே வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால உங்க ஊழியத்துல நான் பேசுறேன். நிறைய ஊழியம் செஞ்சுட்டீங்க, நிறைய விதைச்சிட்டீங்க, அதற்கான பலனை நீங்க இன்னும் பார்க்காம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் ஊழிய பெருகும். இயேசுவின் நாமத்தினால உங்க ஊழியத்தின் மீது ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை பேசுறேன். Right now in the name of Jesus. Yes, நிறைய பேர் லோன் வாங்கி வெறும் EMI இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டிட்டு இருக்கீங்களா? அந்த கடனை ஃபுல்லா அடைக்க முடியாத ஒரு காரியத்துல நீங்க அப்படியே சிக்கப்பட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் உங்களை வஞ்சித்து இருக்காங்களா? உங்க பொருளாதாரத்துல இருந்து, உங்க கடன்ல இருந்து வெளியே வர முடியாம ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எத்தனை முறை எவனை வஞ்சித்தாலும் இதுக்கப்புறம் நோ டிலே, எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகுது. இயேசுவின் நாமத்தினால right now in the name of Jesus. Yes குமார் பிரதர், அப்படியே வாங்கிக்கிங்க. இன்னைக்கு ராமா தாராதன உங்களுடைய உழைப்பிற்கான, நீங்க உழைத்த உழைப்பிற்கான ஊதியம் உங்க கிட்ட வந்து சேருங்க. வெறும் கோலும் கையுமா போன யாக்கோப 2 பரிவாரத்தோட ஆண்டவர் வர வச்சார்ல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க 2 பரிவாரங்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்புவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸா லாபானுக்கு கீழே யாக்கோபு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. 10 முறை சம்பளம் மாத்திருக்கான். 1 வாட்டி 2 வாட்டி இல்லைங்க, 10 வாட்டி. வேற யாரு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, சொந்த மாமனாருங்க 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மருமகனை எப்படி பார்த்திருந்திருக்கணும்? தங்க தட்டுல வச்சு தாங்கி இருக்க தேவையில்லையா? ஆனா நம்ம ஆளு என்ன பண்றாரு, சொந்த மாப்பிள்ளையே வச்சு செய்யறாருன்னா லாபான் பாருங்க எந்த அளவுக்கு. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எல்லா லாபானின் கைகள் உங்களை விட்டு விலகுது. நாமத்தினால இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் ஃபீல் பண்றேன், நிறைய லாபானின் கைகள் உங்களை விட்டு விலகிறத நான் பாக்குறேன். நிறைய லாபானின் கை உங்க மேல இருந்து கிளம்புது. உங்க ஊழியத்தின் மீது கண் வைத்திருக்கிற லாபானின் காரம் எழும்புது. உங்க பிசினஸ் மீது இருக்கிற நிறைய லாபானின் கைகள் இன்னைக்கு கர்த்தர் விடுவிக்கிறார். I don't know such anointing. I feel it. I relate it. உங்க மேல பேசுறேன். நிறைய லாபானின் கை இன்னைக்கு எடுக்கப்படுதுங்க. நிறைய லாபானின் கை உங்க மேல இருந்து எடுக்கப்படுது. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க அப்படியே வாங்க போறீங்க.
ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு பிறப்பிக்க போறீங்க, பிறப்பிக்க போறீங்க, பிறப்பிக்க போறீங்க. வெறும் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போகிற நாட்கள் போய் உங்க உழைத்த உழைப்பிற்கான ஆசீர்வாதத்தை நீங்க உட்கார்ந்து அனுபவிக்கிற நாட்கள் இது. ரிலீஸ், ஐ பிளஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. வேற மாதிரிங்க. வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் போதே விதைக்கிறீங்க. வேற மாதிரி ரிசீவ் பண்றீங்க. பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ சுலோச்சனா சிஸ்டர், பிளஸ் யூ. இந்த விதைக்கான பலனை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்க மேல இருந்து, குடும்பத்தின் மேல இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை வஞ்சித்துட்டு இருக்கிற நிறைய லாபானின் கையை இயேசுவின் நாமத்துல நான் எடுக்கிறேன். தேவா பிரதர், பிளஸ் யூ, தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ற பீப்புள்ஸ்க்காக நான் பேசிட்டு இருந்தேன். அடுத்து பிசினஸ் பண்றவங்களுக்காக. என்னது? ஃபர்ஸ்ட் ஒர்க், அடுத்தது பிசினஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 5ஆம் அதிகாரம் அப்படியே 1-9 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவோடைய லைஃப்ல பாருங்க. அது வரைக்குமே அவர் நிறைய பிறப்பிச்சிருப்பாரு, நிறைய வருமானத்தை எடுத்திருப்பாரு. ஆனா தட் மூமெண்ட், அந்த நாள்ல அவர் என்ன பண்றாரு? அவர் போட்ட முதல் கூட எடுக்க முடியலைங்க. இஸ் லாஸ். அவருடைய பிசினஸ் அன்னைக்கு என்ன லாஸ். ஏன்னா மீனவர்கள், இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய வீடியோஸ் வரும், இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க, நாங்க போயிட்டு நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தா மட்டும்தான் எங்களுக்கான செலவே நாங்க ஈடு கட்ட முடியும். சில நாட்கள்ல அது கிடைக்க கூட கிடைக்காது, கொஞ்சம் மீனோட திரும்ப வருவோம். சில நாட்கள் ரொம்ப நாள் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்காம எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது, இவ்வளவு பெரிய கடல்ல இவங்க எம்டியா வராங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு பைபிள்ல இந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. பேதுரு ஐயாவும் முழுவதும் பிரயாசப்படுறாரு. அவருடைய பிசினஸ் என்ன? பிஷிங். முழுவதும் பிரயாசப்படுறாரு. தன்னுடைய முழு பலத்தை, அவருடைய ஸ்கில்ல எல்லாவற்றையுமே அந்த பிசினஸ்ல முதலீடு பண்றாரு. தன்னுடைய மணி, எவ்ரிதிங். ஆனா அவருக்கு அன்னைக்கு கிடைச்சு என்ன தெரியுங்களா? மைனஸ். ஒண்ணுமே இல்லை, லாஸ். ஒண்ணுமே இல்லைங்க. ஏதாவது அவர் போயிட்டு வந்ததுக்காவது கிடைச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு கிடைச்சது அன்னைக்கு எம்டி. நிறைய பிள்ளைங்க பிசினஸ் பண்ணி பண்ணி எம்டில இருக்கீங்க, எம்டில இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நான் பேசுறேன். இதை ஹானர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பேசுறேன். ஆண்டவரே, இவங்களுடைய பிசினஸ் இன்னிலிருந்து ப்ராஃபிட்ட பார்க்கட்டும் டாடி, ப்ராஃபிட்ட பார்க்கட்டும், ப்ராஃபிட்ட பார்க்கட்டும். எஸ், கரங்களை தட்டி, கரங்களை உயர்த்தி, எஸ் ஐ ரிசீவ் இட், என் பிசினஸ்ல ஒரு ப்ராஃபிட் உண்டாகட்டும் அப்படின்னு வாங்குற பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை நான் ஊழியம் செய்யல பிரதர், சாரி, நான் பிசினஸ் செய்யல பிரதர், நான் பிசினஸ் செய்யல, ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஊழியத்திலயும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பாரா? எஸ், இன்னிலிருந்து கொடுப்பார், இந்த நிமிஷத்துல இருந்து கொடுப்பார். ஆனா நான் ஸ்பெஷலா சொல்றேன், பிசினஸ் செய்யற பிள்ளைங்க, நீங்க உங்களுடைய லாபத்தை பிறப்பிப்பீங்க. பேதுருடைய லைஃப்ல எம்டினஸ் இருந்துச்சுங்க. அவருடைய போட்ட முதலும் எடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நிறைய ட்ரேடிங் பண்ணி, நிறைய ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், அது இது சீட்டு போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு நிறைய இழந்து போயிருக்கலாம். பட் டாடி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ ஹalleluya, நீ போடுறது எல்லாவற்றிலும் இதுக்கப்புறம் முதல்ல பாப்ப, லாபத்தை பாக்குறது மட்டும் இல்ல, இது நெக்ஸ்ட் லெவல்ங்க. இதுதான் சூப்பர் நேச்சுரல் பர்த். அவன் லாபம் பார்த்தாலே, அவன் போட்ட முதல் வந்திருந்தா கூட பரவாயில்ல, அவன் தன்னுடைய நண்பர்களை அழைத்து, வாடா, என் வலை கிளிய போகுது, என் போட்டு நிரம்ப போகுது, என்னால இழுக்க முடியலடா, என்னால கொண்டு வர முடியலடா, வந்து எடுத்துக்கடான்னு சொல்ற அளவிற்கு உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அலையை என் தேவன் திறந்து விடுவாருங்க. நம் தேவன் திறந்து விடுவாருங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க பிறப்பிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால.
லாபங்களை பிறப்பிப்பீங்க. ஓ ஹalleluya. இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்லட்டா, சூப்பர் நேச்சுரல் பர்த்னா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வச்சுக்கிறது மட்டும் இல்ல, உங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்க, இறைப்பீங்க, இறைப்பீங்க, இறக்குவீங்க. வாடா வாடா வாடா, என்கிட்ட நிறைய இருக்குடா, இதை வச்சு என்ன பண்றது தெரியலடா, வாங்கிக்கடா, வச்சுக்கடான்னு ஓ அள்ளி கொடுக்கிற மாதிரி கர்த்தர் உங்க கரத்தை ஓ ரீபா ஷடா ரபா துடா ரீபா ரபா 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 ரியா ஷடா ரபா துடா கரா நத ரகீமோ ஷுடப ரியான் சுருதனா ரியா பேருதனன் தரதனா. பிளஸ் பண்றேன். எஸ் ஜாய்ஸி உங்களை பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. எஸ் ராமா ஷீடா பரணாத்தியா துருதனா. இந்த வார்த்தையை அப்படியே வாங்கிக்கிங்க, இந்த வார்த்தையை அப்படியே வாங்கிக்கிங்க. நீங்க போட்ட எல்லாவற்றிற்கான முதல்ல நீங்க பாப்பீங்க. முதல் பார்க்கிறது மட்டும் இல்ல, அநேகருக்கு கொடுக்கும் வண்ணமா உங்க கரம் மாறுங்க. ஓ ரீமா சந்தரதன. ஒருவேளை இந்த மாதிரியான மென்டாலிட்டியில, இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க இதை கேட்டுட்டு இருக்கலாம். பிரதர், நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன், பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் எனக்கு வரல பிரதர், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு திரும்ப வரல பிரதர் அப்படின்னு ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து நான் சுருக்க தரிசனமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ், எல்லாவற்றையும் என் தேவன் கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பாருங்க. என் தேவன் கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பாரு. இன்னைக்கு நாளை கழிச்சாலும் இல்ல, இன்னைக்கு நடக்குதுங்க. இன்னைக்கு நடக்குது இயேசுவின் நாமத்தினால நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வர வேண்டியது வரும். நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து தீர்த்து ஹோராமா சீத்தாராதனா. அன்னைக்கு தீர்க்க தரிசி சொல்றாருல, இந்த எண்ணெயை வித்து உன் கடன் எல்லாம் கழிச்சிரு. உடனே தீர்க்கதரிசி கிட்ட வந்து சொல்றாங்க, கடன் எல்லாம் கழிச்சாச்சு, இன்னும் மீதம் இருக்கு, என்ன பண்றது? மீதம் இருக்கிறத வச்சு நீ ஜீவனம் பண்ணு. என்ன பிறப்பிக்கப்பட்டுச்சு? என்ன உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் ஊறிக்கிட்டே இருக்கும். பாத்திரம் வைக்க உங்க எண்ணெய் நிரம்பி வழிந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்க எண்ணெய் நிரம்பி வழியுங்க. நீங்க ஜீவனம் பண்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க ஜீவனம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய தேவைக்கு மிகுதியாய் நீங்க பிறப்பிப்பீங்க. Thank you Holy Spirit. நன்றி டாடிகா. அன்னைக்கு யாக்கோப மாமனார் ஏமாத்தி இருக்கலாம், ஆனா 2 மடங்கா தேவன் அவர் ஆசீர்வதிச்சாரு. பேதுரு எம்டியா தன்னுடைய லைஃப் ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த நாளை முடிச்சிருக்கலாம், ஆனா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த நாள்ல அந்த எம்டினஸ் என் தேவன் எப்படி பண்ணாரு தெரியுங்களா? ஓவர்ஃப்ளோவா மாத்தினாரு. இன்னைக்கு இந்த நாளை நீங்க ஒருவேளை எம்டில ஸ்டார்ட் பண்ணி எம்டில முடிக்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம், பட் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நோ, என் பிரசன்ஸ் வந்துருச்சுல, என் வார்த்தை வந்துருச்சுல, இதுக்கப்புறம் நீ எம்டில முடிக்க மாட்ட, நீ வெறும் வழிய வீட்டுக்கு கொண்டு போக மாட்ட, நீ வெறுமையா உன் வீட்டுல கொண்டு போய் இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன்னு வீண் வார்த்தைகளை பேச மாட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு நோக்கி வருது. வலை கிழியத்தக்கதான மீன்கள் பிடிக்கிறது மட்டும் இல்ல, ரிக்கா பாபா மாமா சக்கா ராதா அநேகருக்கு கொடுக்க மன்னமா உன் வலை நிரம்பி வழியும். எப்படி மாறும் தெரியுங்களா? எம்டினஸ் பேசின அதே வாயி ஓவர்ஃப்ளோ பேசுற மாதிரி என் தேவன் செஞ்சாருங்க. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எவ்வளவு எம்டினஸா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு, உங்க எம்டினஸ் எல்லாம் உடையுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மட்டும் இல்லைங்க, அடுத்த ஒரு பிறப்பித்தல் பைபிள்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 21:1-7 இந்த சம்பவங்கள். ஒரு நிமிஷம், ஷாமினி சிஸ்டர் மியூட் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணிட்டு ஆதியாகமம் 21
ஒரே நிமிஷம். 1-7 அதுல ஈசாக்குன்னு ஒருத்தரை ஆபிரகாமும் சாராளமாவும் பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுக்கும் போது அழகா ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளமாக்கு 90 வயசு. அது 1வது வசனத்துல, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். இந்த வார்த்தையை நைட்டு படிக்கும் போது ஐ ஃபீல் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லயும் ஆண்டவர் சொன்னத அப்படியே சொல்றேன். உங்க பேர் போட்டு கர்த்தர் சொல்லியபடியே இந்த இடத்துல உங்க பேரு ஜோஷுவா பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் முறைப்படியே ஜோஷுவாக்கு செய்தறினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க லைஃப்ல என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்காரோ அது எல்லாவற்றையும் நீங்க பிறப்பிப்பீங்க. ஆண்டவர் அவர் கூட நின்று உங்க லைஃப்ல ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் தீர்க்க தரிசனமான காரியத்தையும் நீங்க பிறப்பிக்கிற மாதிரி கர்த்தர் செய்ய போறாருங்க. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார். ஈசாக்குனா சந்தோஷம்னு அர்த்தம், நகைப்புன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்க லைஃப்ல பேசுறேன், உங்களுக்கு மேல வந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்னா மாம்சமா அப்படியே பிறப்பிக்கிறத நீங்க பார்த்து அப்படியே அந்த வாக்கு தத்தத்தை கையில எடுத்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா, ஓ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், ஐ எம் நாட் worthy பட் நான் இதுக்கு பாத்திரவானா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற அந்த வாக்கு தத்துவம், நீங்க என் மேல பேசின அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நகைச்சுக்கிட்டே அப்பாவை துதிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பிகாஸ் தே ஆர் ஓல்ட். சாராள் அம்மாவுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, பெண்களுடைய வழிபாடுகள் நின்று போயிருச்சு. ஆபிரகாம் ஐயா ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வயசானவன். சாராள் அம்மா இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நான் வயசானவன், அந்த சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியுமா அப்படின்றாங்க. கர்ப்பம் செத்து போயிருச்சு, வழிபாடு நின்னு போயிருச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றீங்க, எல்லா சூழ்நிலைகளும் அது இருக்கிறது என்ன உண்மைதான். அவங்க சரீரம் செத்து போயிருச்சு, வழிபாடு நின்னு போயிருச்சு, வயசாயிருச்சு. ஆனா வாக்கு தத்தம் என்னங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், வானத்தில் நட்சத்திரங்களை போல நீ இருப்ப, உன் சந்ததி இருக்கும், மணலை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்குன்னு வாக்கு தத்தத்தை சொன்னார்ல, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சுங்க. இன்னைக்கு உங்க மேல பேசப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறும், ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்க கர்ப்பத்தின் மீது அப்படியே கைய வைங்க, உங்க கர்ப்பத்தின் மீது கைய வைங்க. இயேசுவின் நாமத்தினால பிள்ளை பெறாத பிள்ளைகள் மீது ஏசப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் பேசுறேன், இந்த வார்த்தையை பேசுறேன், இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் பேசுறேன். ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் அப்படியே உங்க கர்ப்பத்துல இறங்குது. ரிகாமா சகா ரடா ரணதியா தருதராதனா ரிகா புடோரியா தரினா சக்கா டேரதரா தீரதனா ரவிசா ரமிஸ்தா கோதேனா. எஸ் உங்க மேலதான் கர்த்தருடைய வல்லமை இறங்குது, உங்க மேலதான் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது. அந்த செத்த கர்ப்பம், மறித்த நிலைமையில இருக்கிற கர்ப்பம், நின்று போன வழிபாடுகள், இதுக்கப்புறம் வாய்ப்பில்லை, ஸ்டாப்டு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்க வீட்டுல சொல்லியிருக்கலாம், ஏன் நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு வார்த்தை வருது, இல்ல சந்தோஷத்தை நீங்க பாப்பீங்க, துக்கமுகமாய், துக்கத்தோடு உங்க வாழ்க்கையை முடிக்க மாட்டீங்க. துக்கமத்தோடு உங்க வாழ்க்கையை முடிக்க மாட்டீங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னங்க, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புவீங்க. இந்த மலட்டு ஆவி எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால நான் கேன்சல் பண்றேன், உடைக்கிறேன். சபையில காணப்படுகிற மலட்டுத்தன்மை, பிசினஸ்ல காணப்படுகிற மலட்டுத்தன்மை, உங்க குடும்பத்துல காணப்படுகிற மலட்டுத்தன்மை, பிள்ளை பெறாத நிற்கிற மலட்டுத்தன்மை எல்லாவற்றையும் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால I rebuke, I cancel it in the name of Jesus.
ஐ கேன்சல். எஸ், எஸ். நிறைய வலு சர்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகி போறதை நான் பாக்குறேன். So many serpent. Yes, yes, out, out, out. Get out in the name of Jesus. Get out in the name of Jesus. Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய அக்கினி. Thank you Holy Spirit. சிலவற்றைங்களை புதுப்பிப்பீங்க, நீங்க புதுப்பிப்பீங்க. ஈசாக்க புதுப்பிப்பீங்க, ஈசாக்க பெற்றெடுப்பீங்க, நகைப்பை பெற்றெடுப்பீங்க. கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாறும், கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாறும். அடுத்தது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க அப்படின்னு மாதிரி கேட்க தோணுச்சுங்க. என்ன பிரதர் அப்படின்றீங்களா? அங்க வந்து மனோவான ஒரு தேவ மனுஷன் இருக்காரு. அந்த மனுஷனுக்கு வந்து குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால என்னாச்சு? குழந்தை இல்லாதனால என்னாச்சு? ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தை வந்த பிறகு தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவருடைய வார்த்தை தெய்வ தூதன் மூலமா அவருடைய மனைவிக்கு வருது. அவங்க பேரு தாங்க மென்ஷன் பண்ணல, சிம்சோனுடைய அம்மா. அவங்க பேர் மென்ஷன் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைச்சேன். அந்த மனோவோடைய ஒய்ஃப் கிட்ட வந்து தெய்வதூதன் சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறுவ. நீ ஒரு குமாரனை பெறுறது மட்டும் இல்ல, அந்த குமாரனை என் தேவனுக்கென்று ஒரு நசரேய விரதத்தோடு வளர்த்து ஆளாக்குங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதுல என்ன ஒரு காரியம்னா, அந்த அம்மாவையும் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றாங்க. அந்த அம்மாவையும் ஃபாஸ்ட் மீன்ஸ் சம்திங், நீ இதெல்லாம் பண்ணு, திராட்சை ரசம் குடிக்காத, மதுபானம் குடிக்காத, இந்த மாதிரி பண்ணாத, தீட்டானது ஒன்றையும் புசிக்காத, இந்த மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைக்கு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அம்மாக்கே சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் இந்த பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மருத்துவர்கள் சொல்ற எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கலாம், ஊழியர்கள் சொல்ற எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கலாம். செஞ்சு உங்களை நீங்களே வருத்தி கொண்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். பட் டேடி கார்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, வாக்கு தத்தத்தின் பிள்ளை உங்க வயிற்றுல வந்து நிக்குங்க, உங்க வயிற்றுல வந்து நிக்கும். இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்றேன், இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவாருங்க. இதுவரை தாங்கின தேவன் இனியும் தாங்குவாருங்க. மனோவாவும் அந்த அம்மாவும் என்ன பண்றாங்க, அந்த தூதனுக்கு பந்தி எல்லாம் ரெடி பண்ணும் போது அந்த தூதன் எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு அக்னியில அவர் பறந்து போயிடாரு. பறந்து போயிட்ட உடனே மனோவா கேட்கிறாரு அந்த அம்மா கிட்ட, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா, நம்பலாமா? வந்தாரு, சொன்னாரு, கிளம்பிட்டாரு, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க. தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்ததை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த அம்மா பாருங்க, வார்த்தை வந்துச்சு இல்ல, அந்த வார்த்தைய அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. தேங்க்யூ. அந்த அம்மா அழகா சொல்றாங்க, மனோவாவை கூட சொல்லல. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க இவ்வளவு வந்து சொல்லிட்டு போறாரு ஆண்டவரு, நம்ம கிட்ட தகன பலி, போஜன பலி, இதெல்லாம் வாங்கிட்டாரு, இதெல்லாம் நமக்கு காண்பிச்சாரு. அப்ப அவர் சொன்னதை செய்யாம இருப்பாரா அப்படின்னு அந்த அம்மா நம்பின உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, அவருடைய வார்த்தையை நம்புறீங்களா? ஹோலி ஸ்பிரிட்,
அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புறீங்கல்ல, நீங்க நம்ப 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 கர்த்தர் உங்க கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க பிறப்பிப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரஜினா சிஸ்டர் பிளஸ் பண்ற இயேசுவின் நாமத்தினால. மேரி சிஸ்டர் பிளஸ் யூ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜாய் சிஸ்டர் பிளஸ் யூ. ராமா ஷானா ரீமா தியாந்த ரமரியா திருதனா ரபா பாபா மாமா மாமா மாமா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி 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 நன்றி. Hallelujah, rababa mama mama. Riha baba baba mama mama mama. Orika variam tirudanandaradana. Hallelujah, rababa mama mama. Mashata ranatiyan tirudarabaria. Rakaba mama 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 mama. ஓரியா சாந்தரதனா. அப்படியே சரண்டர் பண்ணுங்க. அப்பாவை பார்த்து சரண்டர் பண்ணுங்க. ஒரு சில காரியங்களை நம்ம கேட்டிருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப். அப்பா, இன்னைக்கு மனோவாவும் மனைவியும் சரண்டர் பண்ண மாதிரி சரண்டர் பண்ணுங்க. ஆபிரகாமும் சாராலும் சரண்டர் பண்ண மாதிரி சரண்டர் பண்ணுங்க. யாக்கோப போல சரண்டர் பண்ணுங்க. பேதுரு போல சரண்டர் பண்ணுங்க. when we surrender, அப்பா எல்லாம் 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 உங்களுக்கு தான். எஸ், அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்படியே டைப் பண்ணுங்க. ஐ சரண்டர் டாடி, ஐ சரண்டர் டாடி. என் ஊழியத்தை சரண்டர் பண்றேன், என் குடும்ப வாழ்க்கையை சரண்டர் பண்றேன், என் பிசினஸை சரண்டர் பண்றேன். ஓ, என் வேலையை நான் சரண்டர் பண்றேன். ஓ ஹalleluya, என் மனைவியை சரண்டர் பண்றேன், என் கணவனை சரண்டர் பண்றேன், என் பிள்ளைகளை சரண்டர் பண்றேன். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah. என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே என்னை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேழாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேழாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. எத்தனை பேருங்க நம்புறீங்க? நம்ம பிறந்த நாள் முதலா அவர் நம்மள தோளின் மேல தூக்கி சுமந்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ, நம்முடைய தாய் தகப்பன கூட பிறந்தவங்க உற்றார் உறவின் நண்பர்கள் எல்லாரை காட்டிலும் நம்ம மேல அதிகமாய் பாசம் வைத்திருக்காரு. நிறைய நாட்கள்ல நம்ம தென்றலை போல சில காரியங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், அது கொடுங்காற்றாய் மாறி நம்ம சூழ்நிலைகளை அடித்து நொறுக்கிட்டு இருக்கலாம். எல்லா வேளையிலும் அவர் நம்மளை விட்டு விலகாமல் நம்ம கரங்களை பிடிச்சி அழகா நடத்திட்டு இருக்காருல. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் உன்னை முன்குறித்தேன், உன்னை எனக்கென்று வேறு பிரித்தேன். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னோட கூட சேர்ந்து இந்த வரிகளை பாடுவீங்களா? பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடமுள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. சொல்லுங்க, என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே, அதை காத்திட வல்லவரே, அதை காத்திட வல்லவரே, அதை காத்திட வல்லவரே, அதை காத்திட வல்லவரே.
you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh, Rama Shararian Turudanan Turudana. Unterabashan Turudanan Turulabama. Mama, mama, mama. Sharadian Turudana. Oh, Rian Sharadanan Taradian Sharadanan Turura. Rika, mama, 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 mama. Yes, Maria Habi. மரியாபி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால நீங்க இழந்த எல்லா காரியத்தையும் மறுபடியும் சுதந்தரிப்பீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ அப்படியே ஜஸ்ட் சரண்டர் பண்ணுங்க, ஜஸ்ட் சரண்டர் பண்ணுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, டாடி என்னுடைய தவறான முடிவுகள்னால, நிறைய பேர் சொன்னதுனால நான் நிறைய இழந்துட்டேன், நிறைய லாஸ் பண்ணிட்டேன், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி இழந்து போயிட்டேன். பட் இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. ஓ நீங்க நீங்க ஒப்புப்படுத்திக் கொள்ளுங்க இழந்த எல்லாவற்றையும். ஓ திரும்ப 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 நீங்க கையில கொண்டு வந்து சேருங்கப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓகே ஃப்ளோரன்ஸ் சிஸ்டர், ஃப்ளோரன்ஸ் சிஸ்டர் பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தை இழந்த எல்லாவற்றையும் அப்ப உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பாரு. அன்னைக்கு சாராளுடைய லைஃப்ல நீங்க பாருங்க, வயதாயிருச்சு, கர்ப்பம் செத்து போயிடுச்சு, வழிபாடு நின்றுச்சு. ஆனாலும் சாத்தியமே இல்லாத காரியத்தை என் தேவன் சாத்தியமாக்க முடியும்னா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் எப்படியானா இருக்கட்டும், இது நடக்க வாய்ப்பே இல்லை பிரதர். எல்லாரும் லாபான போல அப்படியே பிடுங்கி வச்சிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணவே முடியல பிரதர் அப்படின்னு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எஸ் 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 இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்புவார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்புவாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சாம் சுந்தர் பிரதர், bless you. Bless you, bless you, bless you. Thank you, Holy Spirit. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் அப்படியே ரெண்டு விஷயத்த பார்த்தோம். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ல இருந்து 25 வரைக்கும். இந்த இடத்துல வந்து சகரியா, எலிசபெத் அவங்க லைஃப்லயும் வயசாயிருச்சு, நோ பேபி. ஒரு நாள் சகரியா வழக்கத்தின்படியாக போய் ஆலயத்துல தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது தேவ தூதன் வந்து இறங்கி, நீ ஒரு குமாரனை பெறுவ, அவனுக்கு யோவான்னு பேர் வை, அவர் வந்து தேவனுக்கு வழி ஆயத்தம் பண்றவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அவரால் நம்ப முடியல. நம்ப முடியாதனால என்ன ஆச்சு, அப்படியே வாய் அடைக்கப்பட்டுச்சு. ஹோலி ஸ்பிரிட், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சில நேரங்கள்ல தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம், தேவன் சொல்ல வார்த்தைகள் நம்மளால நம்பவே முடியாது. என்ன முடியாது? நம்பவே முடியாது. அவர் வந்து நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்ப அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது ஆபிரகாமான நம்பிக்க முடிஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் வாயடைச்சு போயிருப்பாரு. பிகாஸ் அவருக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. ஆனா அவரு ஜெபம் பண்ணா நிறைய பேருக்கு கர்ப்பங்கள் திறக்கப்படுது, நிறைய அற்புதங்கள் அவர் மூலியமா ஆண்டவர் செய்யறாரு. பட் அவருடைய லைஃப்ல வாக்கு தத்தத்தின் பிள்ளை இல்லை. அதே போலதான் சகரியா கட்டையும் தேவதூதன் வந்து சொல்லும் போது வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல அப்படின்ற மாதிரிதான் அமைதியா இருந்தாரு. பட் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வாய் அடைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆண்டவர் அன்னைக்கு சகரியாவையும் எலிசபெத்தையும் ஆசீர்வதிச்சு அவனுடைய கர்ப்பங்களை திறந்து தேவனுக்கு வழி ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு குமாரனை தேவன் அந்த சந்ததியில பெற்றெடுத்தார். யோவான் ஸ்நானன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கர்ப்பங்கள் திறக்கப்படும், நீங்க பிறப்பிப்பீங்க. மோர் டிலேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மோர் டிலேனாலே ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸா வரப்போகுதுங்க, ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸா வரப்போகுது. அன்னைக்கு யோசிப்ப அந்த பானபாத்திரக்காரனும் அந்த இன்னொருத்தரையும் ராஜா ஒருத்தரை தூக்குல போடுறாரு, ஒருத்தரை தன்னுடைய ஸ்தானத்துல உட்கார வைக்கும் போது நீங்க மறந்துடாதீங்க, என்னை விடுவீங்கன்னு சொல்லி யோசிப்ப சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்புன உடனே அவர் போய் அவர் ஸ்தானத்துல உக்காந்துட்டு யோசிப்ப மறந்துடுறாராம். 2 வருஷம் கழிச்சுதான் திரும்ப ஞாபகம் வருது.
நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை அவர் போய் உடனே சொல்லி யோசேப்ப வெளியே கொண்டு வந்திருந்தாலும் இன்னொரு வீட்டுல போய் ஒரு வேலைக்காரனா தான் இருந்திருப்பாரு. இன்னொரு வீட்டுல போய் இன்னொரு வேலைக்காரனா தான் இருந்திருப்பாரு இயேசுவின் நாமத்தினால. ஆனா அவர் என்ன பண்ணாரு? மோர் டிலே ஆச்சு. டிலே ஆக 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 என்ன ஆச்சுன்னா, அவருடைய ஸ்தானம், அவருடைய இடம், அவருடைய மதிப்பு கூடிக்கிட்டே போச்சு. இன்னைக்கு உங்க பிளெஸிங்ஸ் டிலே ஆகுது, டிலே ஆகுது. நிறைய பிரயாசப்பட்டு, நிறைய ஃபேவருக்காக, நிறைய மனுஷங்களை பார்த்து இதுக்கப்புறம் இது நடந்துரும் அப்படின்ற தாட்ஸ்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இன்னும் அது முடியாம அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, டோன்ட் வரி, மோர் டிலே, மோர் பிளெஸிங்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. உங்க கரங்கள், உங்க கண்கள் பார்க்க கர்த்தர் உங்களை அப்படியே உட்கார வைக்க போறாருங்க. உங்களை உட்கார வைக்க போறாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதுக்கப்புறம் அண்ணாளுடைய லைஃப்ல நீங்க பாருங்க. அண்ணாளுடைய லைஃப்ல 1 சாமுவேல் ஹரிகாமா ஷடாரியான் துருதனா முழுவதுமா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அண்ணாளுடைய லைஃப்ல அவங்களுக்கு குழந்தை இல்லை. டெய்லியும் வருஷம் தெய்வ சமூகத்துல போய் ஜெபம் பண்றாங்க. ஒரு நாள் போய் மொத்தத்தையும் ஊத்திடுறாங்க. உள்ள இருக்கிற எல்லாம் கவலை, துக்கம். ஏன்னா குழந்தை இல்லாதனால அவங்களுடைய நாத்தனா, அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய இன்னொரு மனைவி அவங்கள போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நச்சரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போய் தேவ சமூகத்துல தன்னையே ஊத்திட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்றா. அப்பா எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுங்க, நான் ரொம்ப எல்லாம் கேட்கல, ஜஸ்ட் 1 பேபி, அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அன்னைக்கு அவ பொருத்தனை பண்ணி ஜெபிச்சுட்டு தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்தப்போ ஆண்டவர் அண்ணால நிலைச்சருளி அண்ணாளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர் சிவா வரைக்கும் போற்றப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியை அண்ணால் பெற்றெடுத்தாங்க. அண்ணால் கேட்டது என்ன? ஆண்டவர் கிட்ட ஒரு குழந்தை கேட்டாங்க. ஒரு குழந்தை கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு அவ்வளவுதான் கிளம்புமா அப்படின்னு சொன்னாரா? இல்லைங்க. ஒரு குழந்தை கேட்ட அண்ணாளுடைய லைஃப்ல அடுத்து 5 மடங்கு 5 குழந்தை, மொத்தம் 6 குழந்தைய பெற்றெடுத்தாங்க. சாமுவேல் தேவாலயத்துல இருந்தாரு. 5 குழந்தை அண்ணாளோட இருந்தாங்க. நம் தேவன் உங்க லைஃப்ல நீங்க கேட்கறதுக்கும், நீங்க நம்புறதுக்கும், நீங்க விசுவாசிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவராக இருக்காரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சரண்டர் பண்ணுங்க. அப்பாவுடைய வார்த்தைக்கு ஒரு சில பொருத்தனைகள் பண்ணி, இந்த விஷயத்துக்காக ஆண்டவரே என் கடன் மாறணும், அதுக்காக நான் இந்த பொருத்தனையை பண்றேன். ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், இந்த பொருத்தனையை நான் பண்றேன். சில ஊழியங்களை தாங்குறேன், சில ஊழியர்களை தாங்குறேன், சில சபைகளை கட்டி கொடுக்குறேன், சில ஏழை எளிய ஜனங்களுக்கு நான் உதவுறேன். என்ன பொருத்தனையோ, ஒருவேளை எனக்கு இந்த கர்ப்பத்தில் கனியை கொடுத்தீங்கன்னா அவனை நான் என்னுடைய ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜஸ்ட் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, அப்பாவோடு பேசுங்க. இது நீங்களும் அப்பாவும் பேசுற நேரம். நீங்களும் அப்பாவும் பேசுற நேரம். ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்ல நான் முடிக்க போறேன். ஜஸ்ட் அப்படியே அப்பாவோட பேசுங்க. அப்பா, அன்னைக்கு அண்ணால் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தது போல தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் டாடி, நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கர்ப்பத்துல பிறக்கிறது முதற்கனி உங்களுக்கு தான். என் கர்ப்பத்துல பிறக்கிறது முதற்கனி உமக்கு தான். ஓ ஹalleluya, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் பொருளாதாரத்தை ஆண்டவரே ஒரு பிறப்பித்தல பேசுங்கப்பா, பேசுங்க. ட்ரைனஸா இருக்கு என் பொருளாதாரம் ஆண்டவரே உயிர் அடையட்டும்னு சொல்லுங்க. சூப்பர் நேச்சுரல் பர்த் என் பொருளாதாரத்துல உண்டாகட்டும்னு சொல்லுங்க. என் ஊழியத்துல ஜஸ்ட் அப்பாவோட பேசுங்க. Just speak with daddy. Rima shana taradanam turudana. Rika baba riya shana turudanam turudana. Riya shara riyan turudarama riyan turudanam turudana. Okay. சாம்சுந்தர் அப்பாவோட பேசுங்கப்பா, அப்படியே பேசுங்க. இவத ஸ்லோ லேர்னரா இருக்கலாம், ஆனா அகில உலகத்தையும் உண்டாக்கின தேவன் நமக்குள்ள இருக்காரு. அதனால உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ், நீங்க இதுக்கப்புறம் லேர்ன் பண்ற விதமே சூப்பர் நேச்சுரலா இருக்க போகுது. உங்க நாலேஜ்ல சில காரியங்களை ஆண்டவர் அப்படியே உள்ள போடுறாரு. ஜெய் சரமா ஷடாராதனா. ஆண்டவரே அண்ணால போல ஒப்பு கொடுக்கிறேன் டாடி, யாக்கோபு போல ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. இன்னைக்கு நான் எம்டியா இருக்கேன், எனக்கு நீங்க என்ன ஆசீர்வதிச்சீங்கன்னா
10ல் ஒரு பங்கை நான் உமக்கென்று கொடுக்கிறேன்னு ஆண்டவரே யாக்கோபு உடன்படிக்கை பண்ணது போல இன்னைக்கு நான் உமக்கு உடன்படிக்கை கொடுக்கிறேன்ப்பா, உடன்படிக்கை எடுக்கிறேன். எத்தனை பேர் அவரோட கவர்னன்ட் பார்ட்னர்ஷிப் பண்ண போறீங்க, பார்ட்னர்ஷிப் பண்ண போறீங்க? எஸ், சேவ் வித் டாடி, சேவ் வித் டாடி. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா எல்லாவற்றிலும் நான் உமக்கு சாட்சியா இருப்பேன், எல்லா நேரங்களிலும் நான் உங்களுடைய நாமத்தை உயர்த்துவேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மட்டும் இல்ல ரீபா சனதியான் சருதனா. ஓகே ரஜினி ஜான்சன், bless you brother, bless you. இது எல்லாமே அண்ணாளுடைய லைஃபா இருக்கட்டும், மனோவோடைய லைஃபா இருக்கட்டும், ஆபிரகாம் சாராளுடைய லைஃபா இருக்கட்டும், சகரியா எலிசபெத் இவங்களுடைய லைஃபா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. இருந்து அந்த மலட்ட தன்மையில குழந்தை பெற்றுக்க முடியல. சில சரீரம் செத்து போயிடுச்சு, வயசானதுனால குழந்தை பெற்றுக்க முடியல. ஆனா எக்ஸ்ட்ரீமா ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, மரியாள் அம்மா இஸ் a virgin, அவங்க கன்னிகையா இருக்காங்க. கன்னிகையா இருக்கிற அவங்க கர்ப்பவதி ஆகிறாங்க. எப்படி கர்ப்பவதி ஆகிறாங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மத்தேயு எடுத்துக்கங்க. என்னிடமுள்ளதையே உன்னிடமும் கொடுத்தே அந்நாள் வரையிலுமே நீ தங்கிட வல்லவரே. ஆமாங்க, மரியாள் அம்மா அப்படியே ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாது அவருடைய தாயாராக மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவியினால் கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டு அவள் புருஷனாகிய எப்படி ஆகுறாங்க? பரிசுத்தாவியினால கர்ப்பவதி ஆகுறாங்க. பரிசுத்தாவி அவங்க மேல நிழல் இடுறாங்க. இன்னைக்கு உங்க மேல ஒரு நிழல் இறங்குதுங்க. இன்னைக்கு உங்க மேல ஒரு வல்லமை இறங்குது. சூழ்நிலைகளே இல்லைனாலும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்காரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரபா மாமா ஷடராதனா. Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம். நல்லவரையே மத்த நன்றி, 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 நன்றி. Yes, 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 yes. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Mashara rababa mama mama mama. Rababa mama mama mama. நன்றி செலுத்துறோம்ப்பா, பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்வதற்காக நன்றி. Yes, 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 yes. உடைய பிள்ளையை நாங்க பிளஸ் பண்றோம் சிஸ்டர். இயேசுவின் நாமத்தினால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவை பண்ற வாக்கின்படியா கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அந்த ரட்சிப்பை பெருக பண்ணுவார். ஃப்ளோரன்ஸ் சிஸ்டர், தேவன் உங்களை நம்முடைய பிள்ளையாக தெரிந்திருக்காரு. பெரிய காரியங்களை நீங்க பாப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக ப்ரேயர் பண்றோம். ஹவு டு ஃபீல் டுடே மீட்டிங், எப்படி இருந்துச்சு? உங்களுடைய டெஸ்ட் மனிஷன் அப்படியே நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்,
தேங்க்யூ லிஸ்னர், தேங்க்யூ லிஸ்னர். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த வார்த்தையை நம்ம கனப்படுத்த போறோம். வார்த்தையை கனப்படுத்தி நம்ம விதைக்க போறோம். தேங்க்யூ லிஸ்னர், தேங்க்யூ லிஸ்னர். நன்றி 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 நன்றி. Hallelujah. Thank you. Yes, Manjula Devi sister, thank you. Bless you. Useful. Yes. Google Pay and Phone Pay. Paytm number 8098941798. 8098941798. Yes, brother, it was amazing work from you. Thank you, brother. எல்லாம் துதி கன மகிமை அவருக்கே. ஆண்டனி மகாராஜன் டெலிவரன்ஸ். எஸ் சிஸ்டர், இயேசுவின் நாமத்தினால கணவரை பார்த்து பேசுறோம். இன்னைக்கு அவரை கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவாரு, விடுவிப்பாரு. Right now in the name of Jesus, right now in the name of Jesus, salvationல பேசுறோம், டெலிவரன்ஸ் பேசுறோம். கர்ப்பத்தின் கனிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால கடன் இஷ்யூல இருக்கிற பிள்ளைகளுடைய களஞ்சங்கள் நிரம்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஆமென். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். விதைத்த விதைகளுக்காக நன்றி. இந்த ஒவ்வொரு விதைகளையும் சூப்பர் மீட்டிங். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். Bless you. வேற யாரு புதுசா இங்க வந்திருக்காங்க? ரமேஷ் பேபி 12 years. ஓகே, எல்லாம் அப்படியே ரமேஷ் பிரதருக்காகவும் அனு சிஸ்டருக்காக நம்ம ஜெபிக்க போறோம் இயேசுவின் நாமத்தினால. அதுக்கப்புறமே ஆண்டவரே 12 வருஷம் ஆகி ஆண்டவரே குழந்தை இல்லைன்றாங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இப்பொழுதே அவர்களை தொடுவதாக. கர்த்தருடைய கரம் இப்பொழுதே அவர்களை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால. அவங்க கர்ப்பங்கள் திறக்கப்பட பின்னாடி மருத்துவர்கள் என்ன அறிகுறி சொல்லியிருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் எடுத்து போடுங்க, கேன்சல் பண்ணுங்க இயேசுவின் நாமம். ஆண்டவரே இதே வருஷத்துல இதே நாட்கள்ல நாங்க சந்தோஷமான காரியங்களை கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் இயேசுவின் நாமத்தில். இதாவே ஆமென். Sam brother, I'm really amazing words pastor. Thank you brother. Glory to God. ஓகே, இப்போ சிஸ்டர் சொன்னதுனால ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு 2 சாட்சிகள். பேபி ஒருத்தவங்களுக்கு 14 வருஷம் பேபியே இல்லை. They are doing so many treatments. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க, நிறைய செலவு பண்ணிட்டாங்க, பட் குழந்தையே பிறக்கல. இன்னொரு ஃபேமிலிக்கு 16 வருஷம். அவங்களும் இவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒரே ஏரியா, ஒரே பட்டணம், ரொம்ப பழக்கமானவங்க. 2 பேருமே நான் மீட் பண்ண நேரிடுச்சு. இது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்காக இதை சொல்லல, தேவன் எங்க மூலமா காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். 2 பேருக்குமே ப்ரேயர் பண்ணோம். நானும் ஒய்ஃபும் அப்பப்போ கவுன்சிலிங் கொடுப்போம். நிறைய மன்னிங்க, கசப்பெல்லாம் எடுத்து போடுங்க, சந்தோஷமா உங்க லைஃப்பை மூவ் பண்ணுங்க, பேபிக்காக மட்டுமே எது ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்க உங்க லைஃப்பை ரொட்டீனா பேசுறதா இருக்கட்டும், லவ் கேர் எல்லாமே ரொட்டீனா ஒரு உள்ளத்துல இருந்து ஆழத்துல இருந்து பண்ணுங்க அப்படின்னு நிறைய கவுன்சிலிங் கொடுத்த சில நாட்களாகவே 2 வீட்டுல இருந்தும் குட் நியூஸ் வந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு ட்வின்ஸ், ஒருத்தவங்களுக்கு இப்போ 2 குழந்தை பெற்றிருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, when honor the word, ஊழியக்காரங்க சில வார்த்தைகளை உங்களை பார்த்து பேசும்போது உங்களுக்கு கொடுக்குற கவுன்சிலிங்க ஜஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணி நீங்க பண்ணும் போது உங்க லைஃப்ல அது அப்படியே ஃப்ரூட்டா வெளியே வரும், ஃப்ரூட்டா வரும். இன்னொன்னு சொல்லட்டுங்களா? ஒருவேளை நீங்க குழந்தை இல்லாத பிள்ளைங்க இந்த வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் வாக்குத்தத்தமே, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு, அதை ஆண்டு கொள்ளுன்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த நாட்கள்ல தான் நம்ம ஏஜ் பார் ஆயிடுச்சு, டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, கவுன்ஸ் இல்ல,
கவுண்ட் இல்ல, அப்படி இப்படின்னு தேவையில்லாத காரியத்தை உள்ள போட்டுட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தூக்கி தூர வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு வாக்கு தத்தத்தை எடுத்து உள்ள வைங்க. உள்ள வைக்கும் போது உள்ள வைக்கும் போது நீங்க ஆண்டு கொள்வீங்க. உங்க சந்ததிகள் பழுகும், பெருகும், பெரிய காரியத்தை நீங்க பாப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. பிளஸ் யூ ஆல். ஓகே, முடிச்சிடலாம். நாளைக்கு நமக்கு 7 to 9 மீட்டிங் இருக்கு. அதனால எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்தா அதுல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் 5:30 நமக்கு வந்து வாட்ஸ்அப் ப்ரேயர் இருக்கு. ஒருவேளை நீங்க புதுசா இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, என்ன பிரதர் வாட்ஸ்அப் ப்ரேயர்லாம் சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து 24x7 அப்படின்னு ஒரு ப்ரேயர் குரூப் நடத்திட்டு இருக்கோம். அதுல எவ்ரிடே மார்னிங் 5:30 அப்புறம் நைட் 9 o'clock ப்ரேயர் இருக்கும். இந்த 21 days ப்ரேயர் இருக்கிறதுனால நைட் 9 o'clock ப்ரேயர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ரெகுலரா மார்னிங் 5:30 ப்ரேயர் போயிட்டு இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுல உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஷேர் பண்ணலாம். அதுல நிறைய பிள்ளைகள் ப்ரேயர் பண்றதுக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து இதை ஒரு ஊழியமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, நீங்களும் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். பெரிய காரியங்களை உங்க மத்தியில செஞ்சிருக்காரு நான் நம்புறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் ஜெபிக்கலாங்களா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீங்க, இனிய நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் மேல் மகிமையை ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, வர தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே, இந்த லைவ் முடிச்சு பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கர்ப்பம் ஆண்டவரே திறக்கப்பட்டதற்காக, பிறப்பித்ததற்காக, சூப்பர் நேச்சுரலா ஆண்டவரே பர்த் ஆண்டவரே எங்க லைஃப்ல நீங்க கட்டவிழ்த்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். விதைத்த விதைகளுக்காக நன்றி. அந்த விதைகளுக்கான பலனை, ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மட்டும் இல்ல அடிகார் ஆண்டவரே, கடன்ல இருக்கிற பிள்ளைகளுடைய லைஃப்ல கடன்கள் மாறட்டும். பலவீனத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய லைஃப்ல பலன் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, வீடு கட்டணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சொந்த வீடுகளை பேசுறோம். சபைகள் ஆத்துமாக்கள்ல பேசுறோம். எல்லா லாபானி நாவிகளை இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்றோம். எல்லா வெளிசர்பத்தின் ஆவிகளை கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மந்திரங்கள், செய்வினைகள், புள்ளி சூனிய ஏவல்கள், இந்த மாதிரி மாந்திரிக காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே எங்க எல்லைகள் விட்டு எடுத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்துல சமாதானத்தை பேசுறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தை, கிருபையை பேசுறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே வர இருக்கிற ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாம் ஆண்டவரே 10th and 12th எக்ஸாம் ஆண்டவரே நல்லபடியா எழுத ஆண்டவரே ப்ரிப்பேர் ஆக பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க டாடி. இதுவரை நடத்தினீங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜாயின் பண்ண பிள்ளைங்க எல்லாரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன். நாளைக்கு பார்க்கலாம். டோன்ட் forget. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Bless you all.